கார்த்தி, ஏண்டா இதுக்காக இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? வா உள்ள வா. உள்ள வந்தா மட்டும் இனிமே என் கால் அந்த வீட்டுக்குள்ள படுன்னு நினைக்கிறீங்களா? கோவப்படாதப்பா, உள்ள வா. முதல்ல வா வா வா. பா, நான் எதுக்கு உங்ககிட்ட கோவப்படணும்? நான் யாரு உங்களுக்கு? நான் ஒரு சாதாரண மெக்கானிக் தானே. இல்லடா, நீ என் பையன்டா. ஓ பையனா? அந்த ஞாபகம்லாம் இருக்கா உங்களுக்கு? நான் எந்த வயசுல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், எப்பல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியாது. இந்த குடும்பத்துக்காக தானே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா என்ன இப்படி ஒரு எச்சையில மாதிரி தூக்கி வீசிட்டீங்கல்ல? உங்களுக்கு என்னை விட நேத்து வந்த மருமக பெருசா போயிட்டாங்கல்ல? நான் செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்த உங்க அருமை மருமகளை இன்னும் வீட்டுல வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க. கார்த்தி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசு. பொறுமையா பேசலாம். வா விடுங்க. இங்க பாருங்க, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட கனவை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணது மட்டும் இல்லாம என் மேல போய் கேஸ் போட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கின இவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். ஒண்ணு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்ல உங்க மருமக இருக்கணும். யார் இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதை இப்பவே சொல்லுங்க. கார்த்தி, நீயாடா இப்படி பேசுற? என் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறது என் புள்ள கார்த்திக் தானே. அவனுக்கு இப்படி எல்லாம் பேசவோ நடந்துக்கவோ தெரியாத. சொன்ன மாதிரியே அவன் சின்ன வயசுல இருந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவன் தான். அவன் என் மேலையும் பாட்டி மேலையும் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருப்பான். இதோ இங்க நிக்கிறாங்களே 2 தங்கச்சிகளும் அவனுக்கு 2 கண்ணு மாதிரி. அப்படிப்பட்ட என் மக கார்த்தி எப்படி இப்படி மாறினா? குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றதோ, மரியாதை இல்லாம பேசுறதோ, இது எல்லாத்தையும் எப்ப அவன் கத்துக்கிட்டா? என் புள்ள கார்த்திக் காணாம போய் இந்த கார்த்திக் எப்ப வந்தா? என் பெரிய பிள்ளையாவது பண விஷயத்துலதான் கொஞ்சம் கோவப்படுவான். ஆனா நீ அவனையும் தாண்டி இப்படி ஒரு கோவக்காரனா வந்து நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இங்க பாருங்க, நான் அப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்ல, உங்க மருமக தான் காரணம். நான் கேட்ட 2 லட்சத்தை கொடுத்திருந்தா மெக்கானிக் ஷாப் வச்சு 2 காசு சம்பாதிச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி நானும் ஒரு மனுஷனா கௌரவமா இருந்திருப்பேன்ல. எல்லாத்தையும் கெடுத்து என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சது இவங்க தானே. இவங்களாலதான் நான் அப்படி மாறினேன். இங்க பாருங்க, நான் மறுபடியும் உங்க கார்த்தியா மாறணும்னா இவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவங்களை இந்த வீட்டுல இருந்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல உங்க கார்த்தியா உள்ள வரேன். என்ன சொல்றீங்க? டேய், இதுக்கு மேல பேசாம என்னால பொறுமையா இருக்க முடியாது. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண அனுப்பு அனுப்புங்கிறியே, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவ இந்த வீட்டு மருமகடா, இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்தவ. அவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. நீ வீட்டுக்குள்ள வர வேண்டாம். இப்படியே எங்கேயாவது போயிடு, எங்கேடோ கெட்டு போயிடு. நீ கெட்டு சீரழிஞ்சு போறத பார்க்க கூடாதுன்னுதான் உன் அம்மா எப்பவோ போய் சேர்ந்துட்டா. கவலைப்படாத, நாங்களும் கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம்டா. நீ இஷ்டத்துக்கு ஆடுறா. அப்பனா உங்க மருமகளை இந்த வீட்டுல இருந்து அனுப்ப மாட்டீங்க? அதான் முடியாதுன்னு சொல்றேனேடா. ஆதரை இந்த வீட்டுக்கு விளக்கா வந்திருக்கா, வெளிச்சமா வந்திருக்கா. அம்மா இல்லாத இந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா வந்திருக்காடா. அவளை இங்க இருந்து அனுப்பிட்டு எங்க தலையில நாங்களே கொள்ளி வச்சுக்க சொல்றியா? போடா இங்க இருந்து. போய் தொலைடா, தொலைடா. நிக்காதடா. போய் தொலை. போய் தொலைடா. வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டி. சொல்லுங்க கேளுங்க, பிரச்சனை வேண்டாம் பாட்டி. விடுங்க பாட்டி. விடுங்க பாட்டி, வேண்டாம் பாட்டி, விடுங்க. உன்னை இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே படுபாவி. பாட்டி, கார்த்தி ஏதோ சொல்லாதீங்க. பணம் கொடுக்காம விட்டது நம்மளோட தப்புதான். அதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். இங்க பாரு கார்த்தி, நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. நானும் மாமாவும் இப்ப கூட எங்க இருந்தாவது உனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் தான் போராடிட்டு இருக்கோம். அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எங்கேயோ போய் பணத்துக்காக போராடிட்டு இருக்கீங்கல்ல? எங்க அம்மாவோட நகை இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. 6 மாசத்துல நான் அதை திரும்ப மூட்டு கொடுக்கறேன். தர முடியுமா? அதை செய்ய முடியுமா? அதை செஞ்சீங்கன்னா என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைப்பீங்க நான் நம்புறேன். இல்லன்னு வைங்களேன், நான் அன்னைக்கு சொன்னதான் உண்மை.
இந்த குடும்பத்துக்கே நீங்க ஒரு சாபக்கேடு தான். ஏய் கார்த்தி டேய் அண்ணே ச்சே. அதுல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும்னா இதை தவிர வேற வழி இல்லம்மா. பிரபு கிட்ட நான் பேசிக்கிறேன். மரகதத்தோட நகைகள்லாம் எடுத்து கார்த்திக் கிட்ட கொடுத்துருவோம். அவன் சொன்ன மாதிரி அப்பதான் அவன் உன்னை நம்புவான்.